லார்ட். எபேசியர் 2 திருவசனங்கள் 8 மற்றும் 8 முதல் 10 வரை. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த எபேசியர் முழுக்கவே கடவுள் உலகம் தோன்றும் முன்னே நம்மளை கிறிஸ்து இயேசுவின் வழியாக அன்பினால் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். நம்ம மீட்பு பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மீது ஒப்புயர்வற்ற அருளை நம்ம மீது கொடுத்திருக்கிறார். அந்த ஒப்புயர்வற்ற அருளால் நம்ம வல்லமை பெறுகிறோம். என்ன வல்லமை பெறுகிறோம்னா, ஆண்டவரை போல புதுமைகள் செய்யும் வல்லமை பெறுகிறோம். அந்த வல்லமை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நம்ம எப்படி தெரிந்துக்கிறது? நம்ம அகக்கண்கள் ஒளியூட்டப்பட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த வல்லமை இருக்குன்னு. இல்லாட்டி நம்மளும் எல்லோரும் போலவும் தான் நம்மளும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம லைஃப் லீட் பண்ணுவோம். கடவுள் நம்மளுக்கு இறை மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் வேறு ஒரு சிறப்பான பணிக்காக எப்பயுமே அழைக்கிறார். அவர் அனைத்திலேயே நம்ம அறிந்து கொள்ளாமல் நம்ம எப்பயும் செஞ்சிட்ருக்கிறதே நம்ம செஞ்சிட்டு இருந்தா, எப்போ நம்ம இந்த ரன்னிங் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் உட்காந்து இது யோசிக்க போகிறோம். உடனே கேட்கலாம், நான் அப்படி உட்காந்தா என்னுடைய பில்ஸ் யார் கட்டுவா, எனக்கு சாப்பாடு யார் கொடுப்பா, என்னுடைய காரியங்களை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நானும் ஒரு நாள் இது மாதிரி நினச்சேன். அப்போ திடீர்னு திருப்பலி நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு குருவி தவிட்டு குருவின்னு சொல்லுவாங்க, அந்த குருவி உட்காருது. ஸ்கின் லிப் அந்த ஆண்டவர் சொல்கிறார், இந்த குருவியை விட நீ மேலானவன் அல்லவா, இந்த குருவிக்கே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன், நான் உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே ஐ எம் வெரி சாரி லார்ட். அதுபோல் அந்த குருவி ரியலி கம் க்ளோஸ் டு மீ என்று இட்ஸ் கம்மிங், என்னை நோக்கியே வருது. ஐ வாஸ் லைக், தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் கிரேஸ். இந்த புரியாத மக்களுக்கு இது மாதிரி நீங்கள் உடைய படைப்பை வச்சு எனக்கு சொல்லியது, அதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னேன். அதுபோல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்பின் திட்டத்தில் பங்கு பெற வச்சிருக்கார். கடவுளின் அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். இது உங்களுடைய என்னுடைய எந்த இதுவும் கிடையாது. ஒய் மீ லார்ட் அப்படின்னு நம்ம போய் கேட்க கூட நம்மளுக்கு என்ன கிடையாது, அருகதை கிடையாது. ஏன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்ம அவர்கிட்ட இருந்திருக்கோம். நம்மளை பற்றி யோசிச்சிருக்காரு, உன் பெயர் சொல்லி உன்னை அழைச்சிருக்காரு. எப்படி அழைக்க முடியும்? அதை நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது. we don't have that much mind. அறிவு இல்லை, நாலேஜ் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு நம்ம வேணும்னா நம்ம இறந்த பிறகு அவருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. இறந்த பிறகு தான். ஏன்னா நம்ம until we live in this time boundary we cannot understand his infinite. அவரோட படைப்பே இன்ஃபினிட்டுங்கிறாங்க. யூனிவர்ஸ்க்கே எண்ட் இல்லைங்கிறாங்க இப்போ ரிசர்ச் பண்ணிவிட்டு. அவர் படைத்த படைப்பே இன்ஃபினிட்டியாக இருக்கும் பொழுது, அத்தனை கோடி 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 கோள்களும் விண்மீன்களும் அண்டசராசரத்தில் இருக்கும் பொழுது, இது அந்த அண்டசரத்தில் ஒரு பெக்கப் டஸ்ட்டு இப்போ ஏர்த். அப்போ அந்த ஏர்த்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் நானும் நினச்சி பாருங்கள், ஏர்த்தே டஸ்ட்டுன்னா வேர் வி ஆர். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி ரைட் டு ஈவன் ஆஸ்க் லார்ட். அவர்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணுறதுக்கோ, அவர்கிட்ட போயிட்டு புரியுதா, நம்ம அப்படி கிடையாது ஆக்சுவலி. இருந்தாலும் அவர் நம்மளை பிள்ளைகளாக பார்க்குறாரு. அதனால் அந்த உரிமை பேர் அவர் தான் கொடுத்துருக்கார், நம்மளாக போய் பெற்றுக்கல. இப்போ நம்ம சில பிள்ளைங்கள் போய் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்போம், என்னை ஏன் பெற்ற, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, என்னை எதுக்காக நீ உருவாக்குன? அவங்க அப்படியே திகச்சு நிற்பாங்க, நானாக உன்னை உருவாக்குனேன், நீயே அதெல்லாம் பிறந்த. நான் என்ன, எனக்கு இந்த பையன்
இந்த பிறக்கணும், இந்த பொண்ணு பிறக்கணும்னு அவங்க போய் கேட்டாங்களா? தமிழில் அருமையாக சொல்லுவாங்க, பெற்றோர் அப்படிம்பாங்க. தமிழ் அருமையான லாங்குவேஜ். இதில் வந்து பெற்றோர் அப்படின்னா என்ன? கடவுளிடமிருந்து பெற்றோர், நான் இதை உங்ககிட்ட பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால தான் தமிழில் அப்படி வச்சாங்க, பெற்றோர்னு வச்சாங்க. அதனால் நீங்களும் நானும் உங்கள் பெற்றோர்களுக்கு, நம்ம பெற்றோர்கள் உரிமையானவர்கள் இல்லை. நம்ம யாருக்கு உரிமையானவர்கள்? நம்ம மீது அன்பு வச்சு உலகம் தோன்றும் முன்பே நம்ம மீது அன்பு வச்சு கிறிஸ்துவின் வழியாய் நம்மளை மீட்டிருக்கிற ஆண்டவரே நம்மளுக்கு முற்றிலுமாய் 100% அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, இந்த நம்மளை படைச்சதை நம்ம செயல் இல்லை, அவரது செயல். நம்மளுக்கு கிடைச்சிருக்க அருள் நம்ம செயல் இல்லை, அவரது செயல். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நாலேஜ் நம்மளது இல்லை, அவரது. நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை நம்மளது இல்லை, அவரது. நம்மளுக்கு அவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு சோறு இருக்குது, இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னா அவர் இரக்கம் பாராட்டியிருக்கார். அவர் உங்கள் மேலே இரக்கம் பாராட்டினதால தான் இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருந்து இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே ஆண்டவருடைய இரக்கம்தான். ஆண்டோடைய இறக்கம் தான். சாலமோனின் ஞானத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம்னா, நீர் வந்து மனிதரை நினைப்பதற்கு அவருக்கு எம்மாத்திரம் உலக உருண்டையே உமது பார்வையில் பறந்து போகிற தூசிக்கு ஒப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் மீது நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த சாலமோனின் ஞான நூலில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம எல்லாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நன்மை புரிவதற்கென்றே படைக்கப்பட்ட பிறவிகள். என்ன இது அருமையான ஒரு வார்த்தை! நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்ட பிறவிகள் தான் நம்மெல்லாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் செய்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அழுக்குகள்லாம் தூய்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கிட்டக்கு வருவோமா?